ஹாய், சாஃப்டான சப்பாத்தியோட இந்த காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு ஒரு 10 கருவேப்பிலை அது போட்டு நல்லா வதங்கின அப்புறம் ஒரு 5-6 பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வர அளவுக்கு அது 2 தட்டி போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின அப்புறம் ஒரு பெரிய தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன், அதையும் போட்டுட்டு அது வதங்கின அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கின அப்புறம் இந்த பாசிப்பருப்பை நான் வந்து குக்கரில் விசில் போடலை, அப்படியே நான் வேக வச்சேன் ஒரு 10 நிமிஷம். அது நல்லா இப்படி வெந்தப்புறம் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வைங்க. கொதித்து அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ ஒரு 2 கப் அளவுக்கு நான் காலிஃப்ளவர் போட்டு அதை நான் வந்து மூடி வச்சு வேக வச்சுருக்கேன். அது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.